1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளரும்படி. அங்க ஒழித்து விட்டுன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதுல முதலையே சொல்றாரு பேதுரு துர்க்குணத்தை. துர்க்குணம்னு சொன்னா புரியாது. அதுக்கப்புறம் விவரம் சொல்றாரு, ஒவ்வொன்றையும் சொல்றாரு. புறங்குறுதல், பொறாமை, இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, ஒழிச்சிட்டு. ஒழிக்கிற வரைக்கும் நீங்க யாரு தான்? குழந்தை தான். ஒழிக்கிற வரைக்கும், துர்க்குணத்தை ஒழிக்கிற வரைக்கும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும், விசுவாசித்தாலும், ஞானஸ்நானம் பெற்றாலும், திருவிருந்துல பங்கு பெற்றாலும், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரு தான்? ஆலயத்துக்கு வரலாம், செபிக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா துர்க்குணத்தை ஒழிக்கலன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? அப்பதான் பிறந்த குழந்தைய போல இருக்கீங்க. வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய சொல்லுங்க, திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல். இன்னைக்கு நிறைய பேர் பால் குடிக்கிற கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. வேதனையா இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் அந்த பாலுக்கு மேல வாஞ்சையா இருக்கிறது? எப்பதான் பிரியாணி, மட்டன், சுக்காலாம் எப்ப சாப்பிட்றது? பாலையே குடிச்சிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே போயிடலாமா? புதிதாய் பிறந்தவனுக்கு தான் பால் அவசியம். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் பால் மறந்துட்டு நல்ல கனமான ஆகாரத்தை சாப்பிடணும். அப்பதான் வளருவான். அதுதான் அவர் சொல்றாரு, துர்க்குணத்தை ஒழிச்சிடு. துர்க்குணம் உனக்குள்ள இருக்கு, அதனால நீ குழந்தைய போல இருக்கிற. உனக்கு இப்ப தேவை பால். அந்த பால் என்னது? வேத வசனம். அதை தொடர்ந்து படி. வேத வசனத்தை வாசிக்க 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 நீ வளர்ந்துக்கிட்டே இருப்பேன்றாரு. அல்லேலூயா. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13 அதையும் வீட்டில் போய் வாசிங்க, நான் சொல்லிடுறேன். காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்க இன்னும் பாலை உண்ணத்தக்க குழந்தைகளாக இருக்கிறீர்களே. பால் உண்ணுகிறவன் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறபடினால அவனுக்குள்ள மூல உபதேசங்களை மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு அந்த நிருபத்தை எழுதின ஆசிரியர் சொல்றார். வேதம் சொல்லுது ரோமர் 8:1, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, வெளியில் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு முடிக்கிறார். அப்பனா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் மாமிசத்தின்படி நடக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கலாம்பா, விசுவாசிக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். ஆனாலும் நீ மாமிசத்தின்படி நடந்து கொண்டிருந்தேன்னா உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அதனால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு முடிக்கிறார். அதான் சொல்றார், ஆக்கினை தீர்ப்பு வரும். கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆனால் மாமிசத்தின்படி நடவாம எப்படி நடக்கணுமா? ஆவியின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 3 வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இன்னும் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறபடினால உங்களுக்கு கனமான ஆகாரத்தை என்னால் கொடுக்க முடியல. நீங்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களாக இல்லை, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க, மனுஷ மார்க்கமாக நடக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுக்குறேன் அப்படின்னு பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுறார். நீங்கள் கொரிந்திய திருச்சபையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனால் விக்கிரக ஆராதனையை விடலை, விபச்சாரத்தை விடலை, வேசித்தனத்தை விடலை, களவு விடலை, பொய்யை விடலை, பொறாமையை விடலை, பிரிவினையை விடலை, துர்க்குணங்கள் எல்லாத்தையும் விடலை. அதனால் அவர் சொல்கிறார், நீங்கள் இன்னும் குழந்தையாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் மனுஷ மார்க்கமாக நடக்கிறீங்க. மனுஷன் எந்த வழியில் போகிறானோ அந்த வழியில் தான் போகிறீங்க. தேவன் எந்த வழியில் போகிறாரோ அந்த வழியில் நீங்கள் போகலை. இன்னும் நீங்கள் ஆவிக்குரியவங்க இல்லை, இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கலாத்தியர் 5:1 வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல்
கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின கிறிஸ்து தமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அருமையான வார்த்தை. நீங்க மறுபடியும் இப்ப விடுதலை ஆனவங்களுக்கு சொல்றேன், விடுதலை ஆகாதவங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. துர்க்குணத்தை விட்டு நீங்க விலகி வரணும். முதல் காரியம், துர்க்குணத்தை விட்டு விலகி வந்துட்டா மறுபடியும் துர்க்குணம்ங்கிற அந்த பாவங்கிற அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி விடாதீங்க. உங்க சுயாதீன நிலைமையிலே நீங்க என்ன செய்யுங்க, நிலை கொண்டிருங்கள்னு சொல்றாரு. பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, 1 கொரிந்தியர் 13:11 வாசிக்கிற போது, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையா போல பேசினேன், குழந்தைய போல சிந்திச்சேன், குழந்தைய போல யோசிச்சேன். ஆனால் பெரியவனான போதோ குழந்தைகளுக்குரிய எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டேன், ஒழிச்சிட்டேன். நான் 5 வயசுல கிட்டி விளையாடுவேன், பம்பரம் விளையாடுவேன். 40 வயசுல அதை போய் விளையாண்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சின்ன வயசுல செய்த எல்லா காரியங்களையும் வளர 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 பெரியவர்களா மாற 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 குழந்தைகளுக்குரிய எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒழிச்சிடணும். இன்னும் நான் குழந்தைக்குரிய காரியங்களை ஒழிக்காம இருந்தா நான் யாரா இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள புருஷரா இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள பெரியவர்களா இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறேன்? குழந்தையா இருக்கிறேன். வளரணும். கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷரா மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் சபையில் 5 வகையான ஊழியங்களை, ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். கிறிஸ்துவ போல நம்ம காணப்படணும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 3 வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அதில் அருமையான வார்த்தையை பவுல் சொல்கிறாரு. புளித்தமா புளிப்பு இல்லாத அப்பம், இந்த 2 விஷயத்தை சொல்லிட்டு இயேசு நமக்காக பலியானாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடே பண்டிகையை ஆசரியாமல் உண்மை துப்புரவு என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு பண்டிகை வரப்போகுது. என்ன பண்டிகை? உயிர்த்தெழுந்த பண்டிகை வரப்போகுது. அதுக்கு தான் காத்திருக்கிறோம். அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நான் யாரு? நான் புளித்த மாவா இல்லை புளிப்பு இல்லாத அப்பமா? புளிப்பில்லாத அப்பமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை புளித்த மாவா இருந்தா இன்னைக்கு மாறிடுவோம். புளித்த மாவை களைஞ்சு போடுவோம். ஆமென். வரமாட்டுக்குல்ல. புளித்த மாவா இருந்தா என்ன செய்யணும்? தூக்கி தூர போட்டுருவோம். வேண்டாம். புளிப்புள்ளாத அப்பமா நான் மாறுவேன். பொல்லாப்பு துப்புரவு, துர்க்குணம் உண்மை, அதான் உண்மை, மன உண்மை. தாவீது சொல்றான், மன உண்மையா இருந்து. 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீர் மனதில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். அந்த உண்மை 51ஆம் சங்கீதத்தில் உண்மை வரும், 32ஆம் சங்கீதத்தில் உண்மை வரும். இங்கேயும் உண்மையை சொல்றாரு. 18ஆம் சங்கீதத்தில் உண்மை சொல்றாரு. துர்க்குணத்துக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன வார்த்தை? உண்மை. உண்மை துப்புரவு என்கிறதான புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும். ஏன்னா அவரு பலி ஆயிட்டாரு. இயேசு எனக்காக பலி ஆயிட்டாரு. இன்னமும் நான் புளித்த மாவாதான் இருப்பேன்னு சொன்னா நீங்க இருந்துக்குங்க. ஆனா கர்த்தர் உங்களை இருக்க விட மாட்டேன். இதுதான் சகாயம் கிடைக்கிற காலம். இதுதான் ரட்சணிய நாள். இந்த நாட்களில் எந்த அளவுக்கு நம்ம மாற முடியுமோ அந்த அளவுக்கு மாறுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களிலே யார் யார் மாற வேண்டுமோ எங்களை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.